நெல் மூட்டைகள் கொள்முதல் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் அவரது கட்சியினரும் சொன்னவையெல்லாம் புழுகு மூட்டைகள் என்று முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக திமுகவினருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், புயல் சின்னமும் பெருமழையும் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களை அச்சுறுத்துகிற நிலையில் வடகிழக்கு பருவகால இயற்கையின் தன்மையை உணர்ந்து சென்னை முதல் கன்னியாகுமரி வரை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இயற்கை பேரிடர் சூழல்களில் எதிர்க்கட்சியினரும் களமிறங்கி மக்கள் நலப் பணிகளை ஆற்றுவதுதான் நல்ல ஜனநாயகத்திற்கான அடையாளம் என்று அவர் கூறினார். இப்போதுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் பருவமழை காலத்திலும் அரசியல் களத்தில் ஏதாவது அறுவடை செய்ய முடியுமா என்றுதான் செயல்படுகிறாரே தவிர ஆக்கப்பூர்வமாகவோ மக்களுக்கு உறுதுணையாகவோ எதையும் செய்யும் எண்ணமில்லாமல் இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நெல் மூட்டைகள் கொள்முதல் குறித்து எதிர்க்கட்சித் தலைவரும் அவரது கட்சியினரும் சொன்னவையெல்லாம் புழுகு மூட்டைகள்தான் என்பதை திராவிட மாடல் அரசின் தொடர் செயல்பாடுகள் நிரூபித்து விட்டதாகவும், பொய்களையும் அவதூறுகளையும் புறந்தள்ளி தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்றிக் கொண்டே இருப்போம் எனவும் அந்த கடிதத்தில் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார்.